லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எட்டு வந்துருக்கேன். 1 மந்த்துக்கு மேலேயே ஏறிச்சு. ஓகேயாடா, என்னால் இனி அந்த சேனலில் வீடியோஸ் போட முடியாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் நான் கண்டினியூவாக போடுவேன். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட லவ் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகேயாடா. போன பாட்டில் நம்ம ஜங்குக்கு கில் பண்ண போகிறாங்க. ஜங்குக்கான இது அட்டாக்குங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸில் இருந்து டேக்கிட்ட டாட்டாலாம் காட்டிட்டு நான் சீக்கிரமாகவே ஒர்க்கை முடிச்சுட்டு வருவேனுங்கிற மாதிரி ஒர்க்குக்கு கிளம்பியிருப்பார். வீமின் 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி சேடான மூமெண்ட்டில் காலேஜில் இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். காலேஜில் தான் நம்ம வீமின் 2 பேருமே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. கிளாஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம வீமினால் கிளாஸை அட்டன் பண்ணவே முடியல. ஜிமினாவுக்கு ஜங்குக்கு என்ன ஆகுமோ ஆகுமோ, ஏன்டா இந்த மாதிரி தானாகவே ப்ராப்ளத்தில் போய் சிக்கிறானே தெரியலையேங்கிற மாரி டென்ஷனில் இந்த மாதிரி திங்க் பண்ணால் டேம்டா ஜங்குக்கு பேசிட்டு போன வேடெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி இல்லை என் மாமாவுக்கு எதுவும் ஆக்கக்கூடாது, சீக்கிரமாகவே என் மாமா இங்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியலையே, இந்த ஒர்க்கையும் பிடிக்கல, இந்த ஒர்க்கை பண்ணுறேன், என் மாமனையும் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலான ஃபீலில் காலேஜில் கிளாஸில் ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க சொல்லக்கூட கிளாஸ் எதையுமே நோட் பண்ணாமல் செம்ம டென்ஷனில் ஜங்குக்கு எதுவும் ஆயிருமோ, ஜங்குக்கு எனக்கு ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி நர்வஸில் பிரதரும் பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. இங்கே இப்படி இருந்தால் இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு சைடு தான் கட்டுடு. ஜங்குக்கு தான் அந்த ட்ரக்கை ட்ரைவ் பண்ணப்படியே போயிட்டுருக்காரு. ஆனால் பாய்ஸஸ் காரில் தான் வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாய்ஸஸ் சொல்லிட்டு எதையுமே கேட்காம ட்ரக்கை எடுத்துகிட்டு போகிறதே நம்ம ஜங்குக். அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணப்படி 5 கார்ஸ் வரும். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா இப்போது நம்ம ஜங்குக் சைடை தான் காட்டுது. இந்த ஜங்குக் அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணால் எல்லாருமே ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்க மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஜங்குக்கிட்ட என்னாச்சு, எந்த பிளேஸில் அட்டாக் பண்ண போகிறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், இங்கே பார் ஜங்குக்கு, இங்கே இருக்கிற எல்லா பிளேஸ்லேயுமே எந்த ஒரு பர்சன்ஸுமே பிளான் போட்டு ஒன்று அந்த பிளேஸில் லாக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஆனால் பட் நீ எல்லா பிளேஸ்லையுமே நீ சேஃபாகி போயிடுவ. இதில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட்டில் தான் உன்னை மொத்தமாக ஹைஜாக் பண்ணி லாக் பண்ணுவாங்க. அதே பிளேஸில் உன்னையும் உன்னோட பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணுறது தான் பிளான் ஒர்க்காக இருக்கும். கண்டிப்பாக அதான் ஒர்க்காக இருக்கும். நாங்கள் எல்லாருமே எல்லா பிளேஸுமே சர்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கிறோம். நாங்கள் அப்பப்போ உனக்கு அப்டேட் பண்ணுவோம். நீ கரெக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. தேவையில்லாமல் நீ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பண்ணாட அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் இப்படி இந்த மாதிரி நம்ம ஜேகே கிட்ட பேசினா சரி ஓகே இப்போ நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் என்ட்ராக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ட்ரக் எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி எடுத்துட்டோம். நம்ம பாய்ஸஸ்மே கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரத்துலேயும் ஒரு 10 ட்ரீக்கு தள்ளி தான் ட்ரீக்கு மேலே உட்காந்துருக்காங்க. கீழெலாம் யாருமே கிடையாது. எல்லாருமே ட்ரீக்கு மேலே உட்காந்தபடி கன்னை ரோல் பண்ணபடி எங்கேருந்து அட்டாக் பண்ண வருவாங்க, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியாமலே இருந்தோம். இந்த மாதிரி கரெக்டாக ஜங்கு கூட ட்ரக் உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை அதே மாதிரி சார்லி ஒரு பிளேஸில் மறைஞ்சிருந்து பார்த்துட்ருப்பான். சார்லி மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்க மொத்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ட்ரக் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ கரெக்டாக அந்த ரோட்டை ஹைஜாக் பண்ணி ஜங்குக்கு இதே பிளேஸில் கில் பண்ணுங்கிற மாதிரி இவனும் ஒரு ட்ரீக்கு பேக் சைடில் தான் நின்று மறைஞ்சபடி நோட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அந்த மாதிரி கொடுத்தோம். கரெக்டாக அந்த பிளேஸில் மறைஞ்சிருந்த மொத்த பர்சன்ஸுமே ரோட்டை ஹைஜாக் பண்ணபடி மறைக்கிறாங்க. இந்த மாதிரி மறைக்கிற மூமெண்ட்டுக்கும் ஜேகே அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டையும் பாய்ஸஸ் ட்ரீக்கு மேலே இருந்தபடி நோட் பண்ணுறாங்க. நாங்கள் அப்போவே நினச்சோம் இதான் பிளானாக இருக்குன்ட்டு. ட்ராப்பை வச்சுட்டாங்க. ஜேகே, நீ ட்ரக்கை வேணா அங்கே மூவ் ஆன் ஆகட்டும், நீ கார்லேயே சேஃபாரு, காரை விட்டு வெளியே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காரில் நான் எங்கே இருக்கிறதே நான் ட்ரக்கு தானே, என் ட்ரக்கை கண்டிப்பாக அது எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அந்த பிளேஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி பேசுனா நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேடா, உன்னை காரில் தானே சேஃபாக வர சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம பாய்ஸஸ் இந்த மாதிரி கட்டுனா கரெக்டாக நம்ம ஜேகே வர அந்த ட்ரக்கை நிப்பாட்டுறதுக்காக கன் ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணால் அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ட்ரக்கை விட்டு இறங்கின அடுத்த செகண்டே என்ன கில் பண்ணியிருக்கே இத்தனை % ஏன் முன்னாடியாடா நிற்கிறீங்க பார்ப்போண்டா
யாரை கில் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லேருந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரக்கை விட்டு வெளியே வராதுன்னு சொன்னால் ஹயாங் சொல்கிறதெல்லாம் நான் எப்படிடா கேட்பேனுங்கிற மாரி என்னையே எடுத்து என்னையே கில் பண்ணுவேன், நீ பிளான் போட்டால் வந்துட்டு நிற்கிறீங்கிற மாரி ட்ரக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம பெரிய கன்னாக இருக்குது. அந்த கன்னை எடுத்து அப்படியே ஷோல்டரில் வச்சபடி நம்ம ஜேக்கி கன் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணது பார்த்துட்டு ட்ரீக்கு மேலே இருந்த பாய்ஸஸ் தான் அடப்பாவி நம்ம ஒரு பிளான் போட்டால் அவன் ஒரு பிளானில் போகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பிளானெல்லாம் அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜேகே ப்ரொடெக்ட் பண்ணுற ஒர்க்கை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரீக்ஸ் மேலே இருந்த நம்ம ஆரமு ஜின்னு ஜேகப்பு ஒயனு எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. சுகா எல்லாருமே ட்ரீலேருந்து கீழே இறங்கி நேராக நம்ம ஜொங்குக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ண வருவாங்க. இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜேகேவோட பாடி கார்ட்ஸ், அப்புறம் அந்த பிளேஸில் நம்ம ஜேகே கில் பண்ண வேண்ட பர்சன்ஸ், அப்புறம் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் மொட்டை பசன்ஸுக்குள்ளேயும் பயங்கரமாக கன் ஷூட் ஆகுது, ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆகிட்டு இருந்தோம். இங்கே வந்திருக்க பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் நம்ம பாய்ஸஸும் அப்புறம் பாடி கார்ட்ஸும் சேர்ந்து அந்த பர்சன்ஸை கில் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஜேகே இந்த பிளான்லேயும் தப்பிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி தூரத்துலேருந்து நோட் பண்ணிட்டு இருந்த சார்லிடம் இந்த டைம் ஒன்றை மிஸ் பண்ண விட மாட்டேன் ஜேகே, இந்த பிளேஸில் நீ கண்டிப்பாக எண்ட் ஆகணும், என்னோடய பிளான் சக்ஸஸ் ஆகணும், அவங்க எல்லோரும் உன்னை என்னடா கில் பண்ணுறது, நான் தூரத்துலேருந்தே உன்னை கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ட்ரீக்கு பேக் சைடில் மறைஞ்சி நின்ன பொசிஷன்லேயும் அவன் ஒரு கன் அப்படியே எடுத்து ஜேகே கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறான். ஜேகேவோட ஃபோர்கெட்டில் கரெக்டாக ஷூட் அவுட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜேகே, மாஃபியா வேர்ல்டோட கிங் ஜேகே, இன்னைக்கு தான் உன்னோட ஃபைனல் டே, அந்த டேயை என் பண்ணி உன்னை இந்த வேர்ல்டை விட்டு மொத்தமாக மூவ் ஆன் ஆக்க போகிற அந்த பர்சன்ட் யாருமே கிடையாது, இந்த சார்லி தான், நான் தான் உன்னை இந்த வேர்ல்டை விட்டு மொத்தமாக மூவ் ஆன் ஆக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணபடி குட் பாய் ஜேகே அப்படிங்கிற மாரி ஷூட் பண்ண போனால் கரெக்டாக சார்லியோட ஹிப்லேயும் ஒரு நைஃபு சொருகுது. இந்த மாதிரி சொருகுனா அந்த ஷூட் பண்ண மூமெண்ட் புல்லட் ஜேகேயோட ஃபோர்கட்டுக்கு பாயிண்ட் பண்ணது கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி ஜேகேயோட ஹேண்ட்ஸ்லேயே வந்து சொருகும். இந்த மாதிரி சொருகுனா டே என் பிரதரே யாரா ஷூட் பண்ணுதுங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஜேகே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணபடி பாய்ஸஸ் எல்லாரோட ஃபேஸ்லையுமே ஃபுல் மாஸ்க் கவர் பண்ணியிருக்குது, ஃபேஸ் லுக் எதுவுமே தெரியுது. அந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் கவர் ஆன பொசிஷன்லேயும் ஜேகேக்கு எந்த அடியும் படக்கூடாதுங்கிற மாதிரி ஜேகே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணபடி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையும் ஷூட் பண்ணி கில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கில் பண்ண ஜேகே தான் யார்டா என்ன ஷூட் பண்ணுதுங்கிற மாதிரி ஜேகே அப்படியே ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சான். இப்போ நம்ம சார்லி தான் யாருங்கிற மாதிரி ஹிப்பில் சொருகிருப்பாருங்களா, அந்த மூமெண்ட்டில் யார்டா டே என் ஹிப்பில் சொருகுனுங்கிற மாதிரி திரும்பி பார்த்தான். ஜேகப்பு தான் ஏண்டா டே என்ன திமிரு இருந்தா ஏன் பிரதரையே கில் பண்ணதுக்கு ஹோல் பிளானையும் போடுவேன், பிளான் போட்டது மட்டும் இல்லாமல் பிளான் சக்ஸஸ் ஆகலன்னொன்னே நீயே கில் பண்ணுறியா, அது எப்படிடா, நான் அவன் பக்கத்துலேயே இருக்க சொல்ல, நான் என் பிரதர் கூடயே இருக்க சொல்ல, இந்த பிளேஸில் நான் இருக்க சொல்லியே எப்படிடா உன்னால் என் பிரதரை கில் பண்ண முடியும், கில் பண்ணாண்டா நான் விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமுக்கு 3 டைம் ஹிப்லேயே சொருகி சார்லி அதே பிளேஸில் ஜேக்கப் கில் பண்ணிவிட்டு வார கோட்டுக்கு ஒன்று வர்ற மாதிரி தான் பனிஷ் பண்ணி கில் பண்ணணும்னு திங்கிங் வந்துச்சு. ஆனால் இப்போ என்னோடய பிரதர்ஸ் அவ்வளோ வரையும் நான் சேவ் பண்ணணும், ஏன்னா அங்கே நிற்கிறது எல்லாமே என் ஃபேமிலிக்கு ஏன் ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சார்லி அதே பிளேஸில் கில் பண்ணிவிட்டு ஜேகப் ரன் பண்ணப்படி கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் கிட்ட வந்தா அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையும் ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ வரையுமே ஜேகேவோட ஆன்சர் தான் நோட் பண்ணுறாங்க. பயங்கரமாக ப்ளீடிங் ஆகுது. இந்த மாதிரி ப்ளீடிங் ஆனால் சரி நீ டென்ஷன் ஆகட்ட, நீ வா நம்ம உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ட்ரக் எடுத்துகிட்டு போகணுமே அப்படிங்கிற மாரி சொன்னோம். சுகா அப்படியே அந்த ட்ரக்கில் ஏறி உட்காந்துக்கிறாரு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, அந்த ட்ரக்கை நான் கரெக்டாக சிப்புக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வரேன், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகட்டா, முதல்ல ஹேண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம வீமின் 2 பேருமே ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் நம்ம பாய்ஸஸ் யாருமே ஹவுஸில் இல்லை, இன்னுமே யாருமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து ஹவுஸ்க்கு வரல. வீமின் மட்டும்தான் ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். டேய் தான் செம்ம டென்ஷனில் என்னடா ஈவினிங்கே ஆயிடுச்சு,
மார்னிங்கே ஒர்க்குக்கு போனாங்க. யாருமே வரலையே. ஜேகேக்கு என்ன ஆயிருக்கும்னு ஒன்றும் தெரியலையேங்கிற மாரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்துலேயும் அப்படியே வந்து பெட்டு பக்கத்தில் இருந்தால் அப்படியே டைட்டாக பேக் ஹக் பண்ணபடி கிரிப்பாக நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு மாதிரி நர்வஸில் பயந்துட்டு திரும்பி பேக் சைடில் நிற்கிற ஜேகே நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி உனக்கு ஒன்றும் ஆகலையா ஏன் இந்த மாதிரி பண்ண, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நான் என்ன அளவுக்கு பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக க்ரை பண்ணா. என்னாச்சு, எப்போட்டுமே நான் என் பேபிக்கிட்ட ப்ளே பண்ண வேண்டாம் அப்படியே என்னை பார்த்து பயந்து ஓடுவேன், இல்லை ஹக் பண்ண வேண்டாம் மேரேஜுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். எனக்கு என்னாச்சு, தானாகவே வந்து என்னை இந்தளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கு என் பேபி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி என்னாச்சு பேபி, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணுறேன், ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுறேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ண, உன்னை தானே அந்த பிளேஸில் கில் பண்ண வரதா பிளான் போட்டிருக்காங்க, இப்போ ஏன் நீ அந்த பிளேஸுக்கு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா ஜேகே எதையுமே பேசலை. டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப்லாக் பண்ணுறாரு. இதுமாரி லிப்லாக் பண்ணால் இப்போ ஒரு 2 செகண்ட் ஆகுது. நம்ம டேயோட பெட்டில் தான் நம்ம ஜேகே உட்காந்துருக்காரு. ஜேகேவோட டைஸில் உட்காந்து பொசிஷனில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டை நம்ம கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், நீ என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், எதுக்குடா அந்த ஒர்க்குக்கு போன, நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். நான் பேபி உன் பக்கத்தில் வந்துட்டால ஏதாவது கொஸ்டின் கேட்பியா, இல்லாட்டி என்னை டென்ஷன் ஆக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுகிறேன், நான் அவ்வளோ ஹாப்பியாக உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா, என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டு என்ன மூட் அவுட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் கிஸ் பண்ண வேண்டாம். ஏன் மாமா இந்த மாதிரி பேசுகிறேன், நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், நான் பேசுகிறது ஏன் கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதி அப்படியே நம்ம ஜேகேட்டே நோட் பண்ணோம். இப்போ நான் நம்மகிட்டே ஜேகேயோட ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டே பார்க்குறாரு. என்னது மாமா இது, இது என்னது அப்படிங்கிற மாதிரி அதை டச் பண்ணால் ஃபைட்டுக்குன்னு போனால் அடிபடும்ல, அது ரொம்ப பெரிய ஃபைட்டாக ஆனால் சின்னதாக அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இந்த மாதிரி கலங்கினோம் நம்ம ஜேகேடா டேயோட ஃபேஸை கப்பினபடி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை, மாமனுக்கு ஏதாவது ஆகுன்னு நினைக்கிறியா, மாமி சரியான ஸ்ட்ராங் பர்சன்ட், அதுவும் என் கூட ஹயாங் எல்லாருமே இருந்தாங்க, அப்படி இருக்க சொல்ல எனக்கு என்ன ஆக போகுது, ஏன் இந்த மாதிரி பேசுகிற, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற, இதே ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி அட்டாக் ஆனதுக்கு பதிலாக உன்னோட ஜெஸ்லேயோ உன்னோட பாடியில் வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்லேயே அட்டாக் ஆகியிருந்தா உனக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக தேம்பி அழுறாரு. இந்த மாதிரி அழுடம் டைட்டாக ஹேக் பண்ணபடி சரி ஓகே அதான் ஒன்றும் ஆகலைல்ல, இனி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் நான் அந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போகலை, ஓகேயா இதுக்கெலாம் தேவையில்லாமல் க்ரை பண்ணி அல்லாட சொன்னால் புரிஞ்சுக்கோ, அல்லாடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டேடா மாமா நான் சொல்லிட்டு கேட்பியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இன்னும் என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நம்ம நோட் பண்ணால், நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ ஓகே பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த ஜேகே எல்லாட்டையுமே கேட்பேன், இந்த என்ன ஆர்டர் போட்டாலும் இந்த ஜேகே தான் எல்லாட்டையுமே ஃபாலோ பண்ணுவேனே, என் பேபிக்கு இப்போ என்ன வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சிக்ஸை சாஃப்டாக கிள்னபடியே ப்ளே பண்ணபடி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ 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 வந்து நீ வந்து இந்த ஒர்க்கெல்லாம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீ ஹேங்ஸ் மாதிரி மாஃபியா ஒர்க்கெல்லாம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு கம்பெனி ஒர்க்குக்கு போனால் என்ன, டேடோட கம்பெனி இருக்குல்ல அந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போயேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி ஜேக்ஸை பிடிச்சி கிள்ளி விளாண்டுட்டு இருந்த நம்ம ஜேகே தான் அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டு டேயோட சீக்ஸ் வந்து அப்படியே ஹேண்ட்ஸ் எடுப்பாரா அந்த மாதிரி எடுத்தான். ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயோட சீக்ஸை கப் பண்ணபடி டேயே பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு, இப்போ நான் என்ன சொன்னேனே, இந்த என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன்ட்டு, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்ல, இப்போ என்ன நம்ம வேணால் இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை இப்போவே மேரேஜ் பண்ணிக்கிறேன்
ஆனால் நீ அந்த ஒர்க்குக்கு போகாண்டாமே, நீ டேடோட கம்பெனிஸ் எல்லாம் ரன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசினா, என்னட்டே என்ன நீ என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியும். ஆனால் நான் உன்ட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், இதை பற்றி எதுவுமே நீ பேசக்கூடாதுன்ற டாப்பிக்கே நீ எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். மறுபடியும் அதே டாப்பிக்கு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக நம்ம ஜேகே இந்த மாதிரி பேசுனா, இப்போ கூட லைட்டாக டீரேஸ் இல்லையே, இப்போ நானே சொன்னேன் இந்த என்ன சொன்னாலும் கேட்பேன்ட்டு, இப்போ மாட்டி பேசுகிறேன், அப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த உனக்கு அப்போ வேண்டாமா, அப்போ சரி ஓகே, உனக்கு என்ன தாண்டி அந்த ஒர்க் அந்த மோஃபியா ஒர்க் தான் இம்பார்ட்டன்னா, என்னால் உன்னை லைஃப் பார்ட்னராக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான்லாம் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நீ உனக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டை உன்னோட ஃபியான்சியை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ. என்னாலலாம் ஒரு மாஃபியா பர்சன்ட்டாக மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நம்ம பேசினோம். டேயோட நெக்கே நம்ம ஜேகே கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணா, என்ன மேரேஜை பற்றி பேசிகிட்ருக்க, மேரேஜா டயாங், நீ என்னை டென்ஷன் ஆக்குற. ஓகே, மேரேஜை பற்றி, ஏன் மேரேஜை பற்றி, மேரேஜை பற்றி பேசுகிற திங்கிங், மேரேஜை பற்றி திங்க் பண்ணுற திங்கிங் எனக்கு மட்டும்தான் இருக்குது. உன்னை யார் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது நானாக தான் இருக்கணும். நீ காலேஜ் படிக்கணும்னு, உன்னோட ஸ்டடி என் பண்ணணுன்னு, அதுக்காக உன்னை மூவ் ஆன் பண்ணி ஃப்ரீயாக இருந்துட்டு போகணுங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கேன். டென்ஷன் ஆக்கி என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, உன்ன மாதிரி ஒரு பர்சன்ட்டை என் லைஃப்பில் பார்ட்னராக எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி தேவையில்லாத எதையாவது பேசி நான் டென்ஷன் தானேன்னு வச்சுக்கோங்க. பார்க்குறியா, நெக்ஸ்ட் டே மார்னிங்கே உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிரும். எங்கே பாருட்டே, நீ என்னது, நான் தான் டிசைட் பண்ணுவேன் என் லைஃப்பில் யார் வரணும், உன் லைஃப்பில் யார் இருக்கணுங்கிறதையும். நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம ஜேகே அவரோட ரூமுக்கு போனோம். அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக க்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஜேகேயுமே அவரோட ரூமுக்குள்ளே என்றான அடுத்த செகண்டே ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறாரு. கிட்ட நம்ம எப்போதுமே சாஃப்டாக தான் பேச ட்ரை பண்ணுறோம், ஆனால் எப்போ பக்கத்தில் போனாலும் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நம்மளை டென்ஷன் ஆக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜாக்கு தான் சார்லியோட மொபைலுக்கு நிறைய டைம் கால் பண்ணிகிட்ருக்கான். அந்த கால் எதுவுமே பிக் ஆகாத மூமெண்ட்டும் ஜேகே சேஃப் ஆகிட்டான். அந்த பிளான் இவங்க சார்லி போட்ட பிளான் மொத்தமாக சொதப்பிக்குச்சு, சார்லியுமே கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஜாக்கோட பாடி கார்டு மூலிமா ஜாக்குக்கே வருது. இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டால் இந்த ஜேகே இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு சார்லியே கில் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி, என்ன அந்த ஜேகே இந்த வேல்டை விட்டு மொத்தமாக போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது பாஸ் அது எப்படி சொல்கிறதுனா, என்ன வார்த்தை எதுவும் வரமாட்டாங்கடா, ஜேகே டேட்டா ஆட்டானா என்ன, நீ இந்த மாதிரி பேசுகிறத நான் பார்க்க சொல்ல ஜேகே இந்த டைமு தப்பிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஆமாம் பாஸ், சார்லி போட்ட பிளானில் ஜேகே மிஸ் ஆகிட்டான், ட்ரக்கு கரெக்டாக ஷிப்புக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை சார்லியும் அதே பிளேஸில் டெட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த ஜேகே இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனாக்கலாம் நானும் எவ்வளவோ திங்க் பண்ணுறேன். ஆனால் அந்த ஜேகே ஒவ்வொரு பிளான்லேயும் தப்பிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே கண்டிப்பாக ஒன்று இந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக மூவ் ஆனாக்கிட்டு அந்த பிளேஸில் கிங்காக நான் வருவேன்டா. அது வரைக்கும் என்னோடய பிளான் 1 by 1 ஒன்றை டார்கெட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எதையாவது ஒன்று பண்ணி முதல்ல அந்த ஜேகே கில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனோம். ஃபிலிக்ஸ் தான், என்ன ப்ரோ நான் சொன்னது செஞ்சிட்டிங்களா செய்யலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டுருக்க, ஃப்ரீ பண்ணு, எதையாவது ஒன்று பண்ணி அந்த டேயை உன்கிட்ட கொண்டு வரேன், ஓகேயா, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் கிட்டலி இந்த மாதிரி பேசினோம். ஜாக் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. தான் காலேஜுக்கெல்லாம் ஃபுல்லாக ரெடியாகி அப்படியே பெட்ரூம் விட்டு வெளியே வந்தான். ஜேகே கரெக்டாக டேயோட ரூமை கிராஸ் பண்ணபடி தான் வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஜேகேக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டு ஜேகே நோட் பண்ணிவிட்டு கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி வந்தா நேற்று அந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல, அந்த வேடெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹேட் ஆகி நம்ம ஜேகேயை இக்னோர் பண்ணபடி நேராக ஸ்டெப்பில்
வந்துட்டு கீழே இறங்குறாரு. இந்த மாதிரி இறங்குற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போறியா, டேங் ஒழுங்கு மறுபடியும் நிற்கிறியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்போ கூட நம்ம டேட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டே வந்துட்டு நேராக கீழே இறங்கி வந்து ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகலாமாங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினா கூட சேர்ந்து நேராக காலேஜுக்கு வந்துருவார். இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தால் சுகாடாம் என்னடா ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, எப்போது உள்ள ஃபைட்டு தான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சரிவா ஒர்க்குக்கு போகலான்னுக்கிற மாரி நம்ம ஜொங்குக்கும் சுகாவுமே ஒர்க்குக்கு போனோம். ஜிமினாடா ஏன்டா ரொம்ப அப்செட்டாகவே இருக்கிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், உன் பிரதர் ஏன் நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஹாஷாட்டுட்டுனா, சரி விடு, நம்ம எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம், ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லி பார்க்குறாங்க, 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஜொங்குக்கும் கேட்க மாட்டேங்கிறாரு. 2 பேருமே கேட்காட்டா நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தான் பெயினாக நம்ம ஒரு ஓரமாக உட்காந்து க்ரை பண்ண வேண்டியதுதான். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாடா, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, டா இந்த மில்க்ஷேக்கை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கிளாஸ் ரூமுக்கு வா, அதெல்லாம் என்னோடய பிரதருக்கு எதுவும் ஆகாது. உன் கூட ஃபைட் பண்ணி உன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்காகவே எப்படியாவது எவ்வளோ பெரிய ஃபைட் ஆனாலும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நேராக உங்ககிட்ட வந்துடுவான், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கிரிஞ்சாக பேசிட்டு அப்படியே சீக்கிரமாக கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிற மாரி ஜிமினா நேரம் அங்கேருந்து கிளம்புனா டேயுமே அப்படியே அந்த மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிக்கிட்டு நம்ம ஜிமினா சொன்னது ஜொங்குக்கு சொன்னதுங்கிற மாதிரி ஒருத்தராக சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி திங்க் பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணபடி, ஆமாம் நம்ம என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோக்குள்ளே இக்னோர் பண்ணி துரத்துனாலும் சரி, அப்படியே நம்ம முன்னே வந்து நிற்பான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி இந்த மாதிரி நம்மகிட்டே இருந்தால் டே இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணபடி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட மவுட்டில் ஒரு பர்சன்ட் கரிச்சு போயிடுச்சு, அப்படியே கிரிப்பை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா டே அப்படியே ஃபுல்லாக மயங்குறாரு. இந்த மாதிரி மயங்கினா அந்த பிளேஸில் நம்ம வீமின் 2 பேருமே கேண்டீனில் தான் இருந்திருப்பாங்க. கேண்டீனில் நம்ம ஜிமினா கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணபடி பேசிட்டு மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு வா, எனக்கு லைப்ரரியில் ஒரு ஒர்க் இருக்குங்கிற மாதிரி போயிருப்பாரு. இந்த மாதிரி போயிருந்தேன். ஜிமினா போன அடுத்த செகண்டே அந்த கேண்டீனில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஜாக்கு தான் மணி கொடுத்துருப்பான் டேயை கில் பண்ணதுக்கு. இந்த மாதிரி டே ஃபுல்லாக மயங்கிற மூமெண்ட்டுக்கு திங்ஸ் ஃபுட் ரெடி பண்ணதுக்கான திங்ஸ் வைக்கிற ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக டேயை கொண்டு ஸ்லீப் பண்ணபடி ஃப்ளோரில் போட்டுட்டு ஏதோ ஒரு மாதிரி ஸ்மோக், அது வந்து ஒரு பாய்சன் ஸ்மோக் மாதிரி அந்த பிளேஸில் வச்சுட்டு 2 ஹவர்ஸில் எப்படி நீ டெட் ஆகிருவட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் வச்சுட்டு அப்படியே இந்த டோரை க்ளோஸ் பண்ணபடி அந்த பர்சன்ட் அப்படியே திரும்பி ஜாக்கை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீ எண்டாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கை ஸ்மைல் பண்ணபடி அதே பிளேஸில் தான் இருப்பான். இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படியே நம்ம ஜேகே சைட்டை தான் கேட்டுட்டு ஜேகே செம்ம அப்செட்டாக செம்ம டென்ஷனாக இருக்குது. சுகர் நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா அவன் ஃபேஸை இந்த மாதிரி வச்சுருக்க, இப்போ என்ன, என் பிரதர் ஒன்றும் அவன் மேலே இப்போ கோவமாக இருக்க மாட்டான், கோவம்லாம் போயிருக்கும், நீ அவன்கிட்ட போய் எதாவது பேசிப்பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், சும்மா இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அவங்ககிட்ட போய் சாரி கேளு அப்படிங்கிற மாரி சொல்லி ஜங்குக்கு அங்கேருந்து மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து காலேஜுக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்புனா ஜங்குக்குமே சரி, நம்ம நைட்டு ரொம்ப ஹார்ஷாகவே திட்டிட்டோம், அந்த கோவம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நேராக காலேஜுக்கு இல்லை பொக்கையோடு என்ட்ராகிறாரு. பொக்கையும் டேக்கு பிடிச்ச திங்ஸோடு என்ட்ராகுவார். அந்த மாதிரி என்ட்ரானா லவ் என்னமோ என் பாஸ் தான் பண்ணுறாரு, ஆனால் எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு வர்றது நானாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கு புலம்புனபடியே வந்துட்டு இருந்தேன். ஜிமினாடா பிரேக் பீரியடில் அப்படியே நம்ம தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன இவனை ஒரு 1 ஹவராக காங்கவே இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கிளாஸ் ரூமுக்கு வான்னு தானே சொன்னேன், கிளாஸுக்கும் வரலையே அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜில் ஒரு பிளேஸ் விடாமல் எல்லா பிளேஸ்லையுமே நம்ம ஜிமினா தேடிக்கிட்டு இருக்காரு. இந்தமாதிரி தேடிட்டு இருந்தால் ஜாக் தான் கரெக்டாக 1 ஹவரை தாண்டி 2 ஹவர் ஸ்டார்ட் ஆகி இப்போது 2 ஹவர் ஃபுல்லாக எண்ட் ஆகிறதுக்கு 1/2 hour தான் இருக்குது. இன்னும் 1/2 hourல இந்த வேர்ல்டை விட்டே போயிருமா. ஏண்டா ஃபிலிக்ஸ், என்கிட்ட ஃபுல்லாக ஃப்ளிட்டியாக ப்ளே பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே உனக்கு லவ் ஃபீலிங் ஆயிடுச்சா, இந்த மேரேஜ் பண்ணிக்க போறியா, நான் இருக்க சொல்ல நீ மேரேஜ் பண்ணிடுவியா, பண்ணடா விட்டுருவேனா, இன்னும் 1/2 hourல இந்த வேர்ல்டை விட்டே போக போகிறோம் அப்படிங்கிற மாரி வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி நம்ம
ஜாக்ஸ் அந்த பிளேஸில் இருந்தால் கரெக்டாக நம்ம ஜங்குக்குடாம் இப்படி ஜிமினா ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா முன்னாடி வந்துருந்தா, என்ன நீ காலேஜில் என்ன பண்ணுற ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ மட்டும் இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்க, எங்க நான் தான் பார்க்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ரோ அது எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தான், கிளாஸ் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு நான் லைப்ரரிக்கு போனேன், கிளாஸ் ரூமில் போய் பார்த்தேன் இல்லை, சரி கிளாஸ் முடிஞ்சப்பறம் பார்க்கலாங்கிற மாதிரி வெளியே வந்து டேயோட மொபைலுக்கு எவ்வளவோ கால் பண்ணுறேன், பிக் பண்ணவே மாட்டேங்கிறான், எங்கே இருக்கானே தெரியல, நீ ஏன் அவன்கிட்ட அந்த மாதிரி ஃபைட் பண்ண, அவன் அண்டர் லவக்காக ஹைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிமினா பேசிகிட்டு இருந்தா, காலேஜில் எங்கேயுமே இல்லையா, எங்கேயுமே இல்லை, கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கேன், ரிங் ஃபுல்லாக போகுது, பிக் பண்ண மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே கால் பண்ணால், இப்போது கரெக்டாக நம்ம தான் ஃபுல்லாக மயக்கத்தில் இருந்தவர் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி அவரை சுற்றி ஃபுல்லாக ஸ்மோக்கு பாய்சன் ஸ்மோக்காக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, இது என்ன இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது, என்னால் ஏன் ப்ரீட்டே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். ஜிமினாக்கிட்ட இருந்து டேக்கு கால் வர மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காலை பிக் பண்ணுவாரோ அந்த மாதிரி பிக் பண்ணால், எங்கடா இருக்கிற, எவ்வளோ நேரமாடா உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன், நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்படி கேட்டான். ஜிமின் கேண்டீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம ஃபுல்லாக மயங்கிற வர அந்த மாதிரி மயங்கினா, என்னது கேண்டீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஜிமினாவுக்கு டிங் ஆகுது, லாஸ்ட்டில் மீட் பண்ணது கேண்டீனில் தானே பார்த்துருப்பாரு, மில்க் ஷேக் கூட கொடுத்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் டிங் ஆகி நேராக ஜிமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, ஜங்குக்குமே நம்ம ஜிமினா ஃபாலோ பண்ணபடி ஒரு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணபடி வந்தோம். அப்பா இன்னும் 10 செகண்டு தான், 10 செகண்டுக்குள்ளே இந்த டெட் ஆக போகிறான் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக ஜாக்கு சிரித்தா, அந்த கேண்டீனுக்குள்ளே கரெக்டாக ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி ஜங்குக்குங்கிற மாதிரி 2 பேருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜாக் அப்படியே ரொம்ப ஸ்மைல் பண்ணபடி ஹாப்பியாக இருந்தவன் அண்ட் ஜங்குக் பார்த்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கபோர்டு மாதிரி இருக்குது, அதுக்கு பேக் சைடில் நின்று மறைஞ்சி நின்றுக்கிறான். இவன் எப்படி கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்தான், இவன் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருப்பான்னு நினச்சி தானே இந்த பிளானை போட்டேன், இவன் இங்கே வந்துட்டானே, ஒரு வெள்ளட்டை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவானோ, ஒரு 10 செகண்ட் மட்டும் மூவ் ஆனாச்சுன்னா டெட் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜிமினா தான் அந்த கேண்டீன் முழுக்க நோட் பண்ணி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லைங்கிறத நோட் பண்ணி பார்த்துட்டு அவன் கேண்டீன் தானே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தான். நம்ம ஜிமினா அந்த கேண்டீன் முழுக்க சுற்றி நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஒர்க் பண்ண பர்சன்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு பர்சன் தான் இந்த மாதிரி இந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருப்பான். 4 மெம்பர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு நேராக அந்த 4 மெம்பர்ஸ்கிட்டையும் இங்கே என்னோடய ஃப்ரெண்டு இருந்தானே பாட்டிங்களாங்கிற மாதிரி 3 பர்சன்ஸையும் கேட்டுக்கிட்டே இருந்தால், அது 4 பர்சன்ஸையும் கேட்டுகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும் நான் பார்க்கல, அவன் எப்போவோ கேண்டீனை விட்டு வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி, அவன் கேண்டீனை விட்டு வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜேகே கொஞ்சம் ஷாக் ஆனோம். ஜிமினாவுமே என்ன அவன் கேண்டீனில் தான் இருந்தேன்னா இவன் என்ன கேண்டீனை விட்டே மடியே வெளியே போயிட்டானுங்கிறானுங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கில் திங்க் பண்ணோம். அந்த பர்சனோட ஃபேஸ்லேயே நம்ம ஜேகே பஞ்சு பண்ணிடுவார், பஞ்சு பண்ணிவிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம் மற்ற 3 பர்சன்ட்ஸுமே நம்ம ஜேகே அந்த பர்சன்ட் இருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் அந்த பர்சன்ட்டை புஷ் பண்ணி தள்ளிட்டு, எங்கடா மறைச்சி வச்சுருக்கேன், அவன் கேண்டீனை விட்டு வெளியே போயிட்டானுங்கிறது உனக்கு எப்படிடா தெரியும், உள்ளிங்க மரியாதை உண்மையை சொல்ல இதே பிளேஸில் உனக்கு கில் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி ஜேகே அந்த பர்சன்டோட ட்ரெஸ்ஸில் கரெக்டாக கன்னை வைக்கவும் அவன் பயந்து போய் அந்த ரூம்குள்ளே தான் அவனை லாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேகே நேராக அந்த ரூம் கிட்டே வந்து ரூம் லாக் இருக்கும்ல அந்த லாக்கை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஸ்மோக்கு தான், இந்த மாதிரி ஒரே புகையாக வரதை பார்த்துட்டு நம்ம ஜேகே அப்படியே அவரோட ஃபேஸில் ஒரு மாதிரி கரிச்சு படுத்து டைட்டாக கட்டிட்டு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே பிராடஸ்டலி தூக்குனபடி அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக் தான், நான் போட்ட மொத்த பிளானையும் இந்த ஜிமினும் இந்த ஜங்குக்கும் கெடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பானா ஃபுல்லாக மயங்கிருக்கிறத பார்த்துட்டு இந்த ஸ்மோக்கில் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜேகே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராரு.